Hey guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of tradeachievers. இந்த வீடியோவில் நான் பார்க்க போனால் பார்ட் 2 தான். டோன்ட்ஸ் ஆஃப் என்னென்ன பண்ணக்கூடாது அந்த விஷயங்களில் வந்து நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் 2வில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் ட்ரேட் அக்கார்டிங் டு தி நியூஸ் என்ன வருதோ. இன்கேஸ் வந்து நம்மளுக்கு நிறைய நியூஸ் வரும் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் வரப்போது, கம்பெனியோட ரிசல்ட்ஸ்லாம் வரும், குவாலிட்டி கம்பெனியோட ரிசல்ட்ஸ்லாம் வரும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் ஷேரோட ப்ரைஸ் மேலே ஏறப்போகுது, அப்போ நீங்களும் பை பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவே நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா கம்பெனி கீழே வரப்போது, நார்மல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, செல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து நியூஸை வச்சு மார்க்கெட் மூவ் ஆகுது கிடையாது. அந்த மாதிரி மூவ் ஆகாது. மார்க்கெட் எதை வச்சு மூவ் ஆகுதுன்னா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. நியூஸ் நெகட்டிவாக வந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியூஸ் நெகட்டிவாக வந்தாலும் சரி, அதை பார்த்து மக்கள் பை பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போகும். என்ன நியூஸ் வந்தாலும், நெகட்டிவாக வந்தாலும் மார்க்கெட் கீழே தான் போகணும். இருந்தாலும் மக்கள் அதை பார்த்து பை பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போகும். நியூஸ் பாசிட்டிவாக வந்தாலும் சரி, மக்கள் அதை பார்த்து செல் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் கீழே தான் வரும். அதை நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டி 50 பார்க்கலாம். சும்மா நீங்கள் போன வருஷம் கொரோனா வைரஸ் எப்போ எடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஏப்ரல் மேல தான் உங்களுக்கு கேசஸ், கொரோனா வைரஸ்னால கேசஸ்லாம் அதிகமாகச்சு. ஆனால் நீங்கள் அந்த டைமில் எடுத்து பார்க்கும்போது ஏப்ரலில் மட்டும் உங்களுக்கு 30% மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும். அதனால் நெகட்டிவ் நியூஸ் தான், நியூஸ் என்ன நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் என்னாச்சுன்னா 30%, 1%, 2%, 30% மேலே போயிருக்கான். அதனால் இதுலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து நியூஸ்னால மூவ் ஆகிறது கிடையாது, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்னால தான் மூவ் ஆகுது. அதனால் எப்போதுமே பண்ணும்போது என்ன பண்ணிக்கோங்க, பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ட்ரெண்டு பாருங்கள், அப் ட்ரெண்டில் தான் பை பண்ணுங்கள், டவுன் ட்ரெண்டில் தான் செல் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, தள்ளி இருக்க ப்ரீமியம், அப்படியே கம்மியாக இருக்க ப்ரீமியம் வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆப்ஷனில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, அவுட் ஆஃப் த மணி, அப்படியே தள்ளியாக இருக்குது, நம்ம கொஞ்சமாக வாங்கி அதிகமாக சம்பாதிக்கலாம். நீங்கள் மார்க்கெட் மேலே போகுதுன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற ப்ரீமியம் வாங்குங்களே. நீங்கள் வந்து அட் த மணியில் வாங்கலாம், இல்லை உங்களால் முடியலன்னா ஒரு 2 ப்ரீமியம் தள்ளி கூட வாங்கலாம். நீங்கள் அதுக்குன்ட்டு 10 ப்ரீமியம் 12 ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா மார்க்கெட் அவ்வளோலாம் மூவ்மெண்ட் எப்போதுமே தரமாட்டான். ஆனால் என்ன, நீங்கள் வாங்கி வைக்க ப்ரீமியம் அப்படியே கரைஞ்சிரும், வேஸ்ட்டாக தான் போகும். நிறைய பேருக்கு பிரச்சனை இதுதான். ஏன்னா சம்டைம்ஸ் லக்குன்றது வந்து எப்போதுமே வரும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வரலாம். இன்கேஸ் நீங்கள் ப்ரீமியம் கம்மியாக வாங்கியிருக்கீங்க, ஒரு நாள் ஏதோ ஷூட் அப் ஆகிறா, ப்ராஃபிட் வருதுன்னா சம்டைம்ஸ். எப்போதுமே நடக்குமா? கிடையாது. நீங்கள் வந்துட்டு எப்போதுமே நம்ம கனவெல்லாம் காண முடியாது. மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்ட பிறகு நம்ம வந்துட்டு ஒரே நாளில் பில்லியனர் ஆகிடுவோம், ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிடுவோம், அந்த கனவெல்லாம் இங்கே காண முடியாது. நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா மட்டும்தான். எந்த ப்ரீமியம் எடுக்கணுமோ அந்த ப்ரீமியம் கரெக்டாக எடுங்க, கரெக்டாக பஞ்ச் பண்ணுங்கள், ப்ராஃபிட் வரும், க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? இது வந்து செகண்ட் பார்க்குறது வந்து ப்ரீமியம், கம்மியாக இருக்க ப்ரீமியம் எடுக்க வேணாம். தேர்டு, நிறைய பேருக்கு பிரச்சனைனா மார்க்கெட் கூட போய் நம்ம சண்டை போட்டிருப்போம். நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு, ஓ நீ லாஸ் பண்ணிட்டியா, நான் இன்னைக்கு பார்த்துறேன், இன்னைக்குள்ளே நான் பண்ண லாஸை நான் என்ன பண்ணுறேன், திருப்பி ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், மார்க்கெட் கூட போய் சண்டை போடுறோம். அந்த மாதிரி மார்க்கெட் கூட போயிட்டு சண்டை போட முடியாது. டோன்ட் ஃபைட் வித் த மார்க்கெட். மார்க்கெட் கூட என்ன பண்ணாதீங்க, சண்டைலாம் போடாதீங்க. மார்க்கெட் என்ன ட்ரெண்டு கொடுக்குதோ, இன்கேஸ் நான் எல்லாருக்கும் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, லாஸ் ஆகிடுச்சுன்னா லாஸ் ஆகிடுச்சு, விட்டுருங்க. அதை எதுக்கு நம்ம ரெக்கவர் பண்ணணும்? நீங்கள் ரெக்கவர் பண்ண போகும்போது சம்டைம்ஸ் என்னன்னா, நம்மளோட எமோஷன்ஸ்லாம் ஓவர் ரூலாக பண்ண ஆரம்பிச்சிடும். எமோஷன்ஸ்லாம் என்ன ஆகணும், நம்ம ஓவர் டேக் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவோம்னா, அப்படியே போட்டு மொத்தமாக என்ன பண்ணுறோம், லாஸ் பண்ணிட்டு வெளில போயிடுவோம். அதனால் மார்க்கெட் லாஸ் ஆகிடுச்சுன்னா லாஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. எமோஷன்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, ஓகே லாஸ் ஆகிடுச்சு. என்னென்னா எப்போதுமே நல்லா புரிஞ்சுக்கோ, அக்செப்ட் யுவர் லாஸஸ். லாஸ் ஆகிடுச்சுன்னா ஆமாம் லாஸ் பண்ணிட்டேன், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அப்படி லாஸ் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். ட்ரேடை க்ளோஸ் பண்ணுங்கள், மார்க்கெட்டே வாட்ச் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். டீ காஃபி எதனாச்சும் உங்களுக்கு குடிக்கணும்னா குடிச்சிருங்க, குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், பொறுமையாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள். எப்போ உங்களுக்கு ட்ரேட் இருக்கோ, அடுத்த நாள் கிடைக்குதோ, 2 நாள் கழிச்சு ட்ரேட் இருக்கோ, பொறுமையாக பண்ணிக்கோங்க. எப்போதுமே மார்க்கெட்டில் பொறுமையாக இருக்கிறது நல்லது. போய் சண்டை போடுறேன் அப்படின்லாம் சண்டை போட வேணாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. 4th ஒன், நிறைய பேருக்கு பேராசை. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படி தான் நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னா, ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆனா. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மார்க்கெட்டை பிஸ்னஸாக பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு பிஸ்னஸ். இது வந்து கேம் கிடையாது, கேம்லிங் கிடையாது. ஒரே நாளில் போட்டோன்னே பணக்காரன் ஆகிறதுக்கு இது வந்து இடம் கிடையாது. இது வந்து பக்கா பிஸ்னஸ் தான். இது பியோர் பிஸ்னஸ் தான்.
பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். இன்றைக்கே நான் வந்துட்டு 100 கோடி எடுக்க போகிறேன், 1 கோடி எடுக்க போகிறேன், அந்த மாதிரிலாம் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. எப்போதுமே பொறுமையாக இருக்கிறது எப்போதுமே நல்லது. இந்த பொறுமைக்காக நான் எப்போதுமே ஒரு கதை சொல்லுவேன். என்னென்னா, இந்த கோல்டன் எக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தங்க முட்டை. ஒரு ஃபார்மர் இருப்பார். அவரோட வாத்துக்கு வந்து டெய்லியும் என்ன பண்ணுவோம், ஒரு மிராக்கிள்னால தங்க மூட்டை கிடச்சிட்டே இருக்கும். என்ன பண்ணுவார், டெய்லியும் ஒரு முட்டை கொடுக்கும். தங்க மூட்டையை என்ன பண்ணுவார், விற்றுட்டு ப்ராஃபிட் பண்ணிகிட்டே வருவார். ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை வரும். என்னென்னா, டெய்லி எடுத்துகிட்டு இருக்கோமே, ஒரு நாளில் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோமே, ஒரே நாளில் மொத்தமாக அதை வயிற்று அறுத்து பார்த்தா எவ்வளோ முட்டை உள்ளே இருக்கும். அது மொத்தமாக எடுத்து மொத்தமாக செல் பண்ணி ஒரே நாளில் நம்ம பணக்காரனா எல்லாமே. அது என்ன பண்ணார், யோசித்து கட் பண்ணி பார்த்தாரு. கடைசியில் உள்ள எதுவுமே இல்லை. அதுதான் மக்களுக்கு பிரச்சனை. மார்க்கெட்டு உண்மையாலே தங்க முட்டை தான். டெய்லி தங்க முட்டை கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணால் பொறுமையாக இருக்கலாம். கோல்டன் எக்கு டெய்லியும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டெய்லியும் கிடைக்கும். ஆனால் பொறுமையாக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் இன்றைக்கே வயிற்று அறுத்து பார்க்க போகிறேன், இன்றைக்கே நான் மார்க்கெட்டை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறேன், இன்றைக்கே எல்லா விஷயமும் பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்குலாம் லாஸஸ் வரும். அதனால் அந்த இது பண்ணதுனால, அந்த ஃபார்மர் பண்ணதுனால யாருக்கு லாஸ்னால் அவருக்கு தான் லாஸ். அதனால் பொறுமையாக இருங்க. இந்த பேராசை அந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது எப்போதுமே நல்லது. நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான் திருப்பி சொல்கிறேன், நல்லா அழுத்தி சொல்கிறேன். மார்க்கெட் வந்து ஒரு பிஸ்னஸ். இது வந்து கேம் கிடையாது, இது கேம்லிங் கிடையாது. ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இது அந்த இடம் கிடையாது. இது வந்து 4th, டோன்ட் பி கிரீடி. 5th வந்து டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட். சில பேருக்கு என்னென்னா, ஒரு 2-3 ட்ரேட் எடுத்துகிட்ட பிறகு அவங்கள நம்ம கையிலே பிடிக்க முடியாது. என்னென்னா, நான் தான் மார்க்கெட்ன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. 2 ட்ரேட் எடுத்துட்டோன்னா நான் சொன்னால் தான் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் பாரேன், நான் சொன்ன மார்க்கெட் கீழே மூவ் ஆகும் பாரேன். அந்த அளவுக்கு என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஓவர் அந்த கான்ஃபிடன்ஸ் அதிகமாகுது, ஒரு நம்பிக்கை அதிகமாக வந்தது. அந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்க முடியாது. எந்த இடத்துல ஹம்பிளாக இருக்கணுமோ அந்த இடத்துல நம்ம ஹம்பிளாக தான் இருந்து ஆகணும். மார்க்கெட் முன்னாடி எப்போதுமே மார்க்கெட் எப்படி போதோ அந்த சைடு தான் போய் ஆகணும். நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. நான் தான் ஹீரோ, மார்க்கெட்டில் நான் சூப்பர் ஹீரோலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்தீங்கன்னாலும் அவங்களாம் இன்னும் ஹம்பிளாக தான் இருக்காங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னாலே இன்னும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, என்னாலே விஷயங்கள் சொல்ல முடியாதுன்றாங்க. அவ்வளோ கோடி சம்பாதிக்கிறவங்களே என்ன பண்ணுறாங்க, ஹம்பிளாக தான் இருக்காங்க. அதனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் எந்த இடத்துல ஒர்க் ஆகாது. எப்போதுமே என்ன ஆச்சுன்னா, அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் சம்டைம்ஸ் சில பேர் அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க கூட இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பண்ணுற அனலிசிஸ் கூட சர்டன் பீரியட் டைம்ஸ்க்கு அப்புறமா ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படியே மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மார்க்கெட் அந்த மாதிரி நிலைமைகளாக இருக்குது. அதனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்றது எப்போதுமே வேண்டாம். இது வந்து 5th பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணணுன்னா, என்னென்னா டோன்ட் ட்ரேட் யூஸிங் இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் இஸ் ஃபார் இண்டிகேஷன், நாட் ஃபார் கன்ஃபர்மேஷன். சும்மா ஒரு இண்டிகேஷன் காட்டுறதுக்கு தான் தவிர இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகாது. இப்போ நான் பைக்கில் போகிறேன்னா நான் ரைட்டில் போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணேன், இண்டிகேட்டர் கொடுக்குறேன். நான் ரைட்டில் தான் போகிறேன், ஒரு இண்டிகேஷன் தான் கொடுக்குறேன். ஆனால் ரைட்டில் தான் போகணுமா அவசியம் கிடையாது. நான் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு கூட நான் லெஃப்ட்டில் போகலாம். அதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் அந்த மாதிரி பண்ணுவானா, பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து ரைட்டில் போகிறேன்னு சொல்லி இண்டிகேட்டர் போட்டு ரைட்லேயே போனோன்னா எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணுவோமே. நேற்றுக்கு எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருப்போம், ப்ராஃபிட் பண்ணியிருப்போம், நல்லா பெரிய இடத்துல இருந்திருப்போமே. அதனால் மார்க்கெட் அவ்வளோ ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்குன்னா கிடையாது. அதனால் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணால் ரைட்டில் போகிற மாதிரி இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் கூட போகலாம். அதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கான பிரச்சனை. என்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்டில் தான் போகணும். அவங்க இண்டிகேட்டர் போகிறாங்கன்னா நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, அவங்க ரைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இன்ஸ்டியூஷன் ரைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஓவர்டேக் பண்ணி இவங்க ரைட்டில் போயிடுவாங்க. அப்படியே நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு அதான் பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அவங்க வேறு மாதிரி யோசிப்பாங்க. இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. இண்டிகேட்டர்ஸ் அந்த ரைட்டில் போகிறாங்க, லெஃப்ட்டில் போகிறாங்களா, இண்டிகேட்டர் போகிறாங்க, கை போடுறாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க டயரை தான் பார்ப்பாங்க. ஏன்னா எந்த சைடு டயர் மூவ் ஆகுதோ அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகணும். இந்த சைடு டயர் மூவ் ஆகுதோ அந்த சைடு தானே அவங்க திரும்பணும். அதே மாதிரி என்ன ட்ரெண்டு இருக்கோ அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எதை பார்ப்பாங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. டயர்ன்றது ஒன்றும் கிடையாது. அனலிசிஸ், டெக்னிக்கல் அனலிசிஸாக இருக்கணும், ஃபண்டமெண்டல் அனலிசிஸாக இருக்கணும். அதை அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கிறவங்க பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணி எல்லா இதுவும் பண்ணி என்ட்ரி எடுக்கிறோம். அவங்கள தான் நம்ம ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் இண்டிகேட்டர்ஸை நம்பிலாம் போகாதீங்க. போகிறதா இருந்தால் எப்போதுமே நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். பை ட்ரெண்டில் இருந்தால் பை போங்க, டவுன் ட்ரெண்டில் இருந்தால் செல் போங்க. இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது.
இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்த அந்த 6 விஷயங்கள். இன்கேஸ் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த இப்போ நான் சொன்னேன் இந்த ட்ரெண்டை பார்த்து மேலே போய் பை போடணுன்னா போய்க்கோங்க, ட்ரெண்டை பார்த்து செல் போடணுன்னா போய்க்கோங்கன்னு சொல்ல. இப்போ உங்களுக்கு அப்படி ட்ரெண்டு தெரில, உங்களுக்கு கற்றுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், ஃபிபனோக்கின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் அதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு வேணால் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூரில் வந்து எவ்ரி மண்டே நம்மளுக்கு கோர்சஸ் ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஷேர்னா என்ன, கமாடிட்டிஸ்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னா என்ன, ஆப்ஷன்னா என்ன, எல்லா விஷயமும் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணுவோம் அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி தருவாங்க. எவ்ரி மண்டே ஸ்டார்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்துட்டு வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. உங்களால் இந்த வீக் டேஸில் வர முடியாதவங்க வீக்கெண்ட் பேட்சஸ் சாட்டர்டேவும் வந்து கோர்சஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அது எவ்ரி சாட்டர்டே இருக்கும். நீங்கள் இந்த 3 பேட்சஸில் போனீங்கன்னா அதுவும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வர முடியல, இந்த 3 பேட்சஸ் வர முடியாதவங்க ஆன்லைன் கோர்சஸும் நம்ம வச்சுருக்கோம். ஆன்லைன்லேயும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஆன்லைன் வேணும்னா எந்த டேட் இருக்குது, எந்த டேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அந்த குவெரிஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த 6 விஷயங்கள் இருக்குது. இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, மார்க்கெட்டில் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க, பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.